அப்போ ஆப்போசிட்டில் ஒரு கம்பெனி ஃப்ரீன்னு சொல்லிடுது. அப்போ என்ன ஆகும் நம்ம நிலமை? ரெண்டாவது விஷயம், எடுக்கும்போது அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொண்டு வர தெரியணும். முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி முதல் 3 வருஷத்துக்கு ஜியோட கான்செப்டே உங்களுக்கு தெரியும். முதல் 3 வருஷம் ஃப்ரீ கொடுத்துட்டான் அப்படின்னா முன்னாடி இருக்க கம்பெனி என்ன ஆகும்? அவனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டும் தேவையில்லை, ஒரு பெரிய கம்பெனி. ரெண்டாவது அவனுக்கு சப்ஸ்கிரிப்ஷனும் தேவையில்லை, கஸ்டமர் பேஸ் வந்தால் போதும். இப்படி தான் கஸ்டமர் பேஸை எடுத்துகிட்டு வருவான். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி என்ன நடக்கும்போது என்ன ஆகும்? முன்னாடி இருக்க கம்பெனியை அவங்களால கம்பெனியை நடத்த முடியாது. அப்போ காம்படிட்டரே விற்கிற மாதிரி ஆகிடும். இதுதான் முதல் விஷயம், அதாவது காம்படிஷன். ரெண்டாவது மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னும் ஃபிலிம் ரோலே வச்சு ஃபோட்டோ எடுத்துருந்தா என்ன ஆகும்? நோக்கியா ஃபோன் என்னாச்சு? உலகத்தின் மிகப்பெரிய கம்பெனியெல்லாம் காணா போயிருக்கு. அப்போ மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் இதை பேசுகிறத கேட்டுட்டு இருக்க பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் ட்ரெடிஷ்னலாகவே இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பிஸ்னஸை எம்ப்ளாயி இல்லாமல் ஆட்டோமேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ரெண்டாவது விஷயம், ஆன்லைனில் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஷோரூம் நிறைய போடுறது, பிரான்ச்சஸ் அதிகமாக போடுறது, ஆஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, ரிசோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில்